தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். மட்ராஸ் அப்படின்ற அந்த பேரில் இருக்கும்போது இந்த இடம் அவ்வளவு செழிப்பாக இருந்ததா, சென்னை அப்படின்ற பேரோட இருக்கும்போது அதை விட செழிப்பாக இருக்கா? இதை பற்றி சொல்லுங்க. அந்த மெட்ராஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பணம் புழக்கங்க. அப்போ சென்னை மாற்றினது தவறுன்னு சொல்கிறீங்களா? இல்லை, சென்னை மாற்றினது நான் தவறுன்னு சொல்கிறது அப்படி ஓரமாக இருக்கட்டும். இப்படி இருக்கிறோமா இல்லையாங்கிறது தான். திருச்சியில் இருக்கிறவங்க நீங்கள் சென்னைக்கு வாங்க, ஒரு வாரம் 10 நாள் எங்களை பாரு இருந்து பாருங்கள். இங்கேயே நாங்கள் இங்கே இருக்க போகிறோம், நீங்கள் இங்கே வந்து இருந்து பாருங்கள். ஆமாம், மதுரையில் இருக்கிறவங்க கூட சென்னை வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, வரட்டுங்க. நான் சொல்ல வர்றது மதுரையில் இருக்கிறவங்க சென்னைக்கு வரட்டுங்க. ஒரு வாரம் 10 நாள் இருங்க, எங்களோட இருங்க. இருந்து போகும்போது எப்படி போகிறீங்க? ஏங்க, உங்கள் மதுரையில் மட்டும் என்ன கூட்டம் இல்லாமல் இருக்குது? எந்த இடத்துல ரஷ் இல்லையா? சென்னையில் என்ன ரஷ் இருக்கோ அதே ரஷ் தான் அங்கேயும் இருக்குது, அதே பாப்புலேஷன் தான் அங்கேயும் இருக்குது, அதே வியாபாரம் பிஸ்னஸ் எல்லாம் நடமாட்டம் அதே தான் இருக்குது. நம்ம பேரை மாற்றி நடக்குது. என்னங்க பேரை மாற்றணும்? இதை வரேன், அடுத்த கட்டத்துக்கு வரப்போம். நான் முடிக்கல, நான் வெறும் சென்னையோடு முடிக்கல. நாம் இருக்கிறது தமிழ்நாடு சேர்த்துக்கு தான் வரேன் நான். அப்போ நம்ம வெற்று வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டுருக்குறோமா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க? ஆமாங்க, இதை தாங்க நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். நமக்கு வெற்றி வாழ்க்கை தாங்க வேணும், வெற்று வாழ்க்கை தாங்க வாழ்கிறோம். நீங்கள் எல்லார் வீட்லேயும் தமிழ்நாடை தமிழகன் வைங்க, 27 நம்பர் வரும், செல்வ செழிப்போடு வந்துடும். யாருக்கிட்டும் பணம் பற்றாக்குறைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது, யார் வீட்டில் பிரச்சனைன்னு ஒன்று. ஆனால் அந்த பேர் மாற்றுங்க, எல்லாருமே நிஜமாகவே நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு உண்மையாகவே சொல்லுவோம். ஆனால் உண்மையாகவே இருப்போம். அப்போ சென்னை என்ன பண்ணுறது? தமிழ் TAMAIL, தமிழ் பக்கத்தில் எல், தமிழா. ஆமாங்க, தெலுங்குல உள்ளவங்க தெலுங்கானான்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க அதெல்லாம் நம்ம சொல்லக்கூடாதா? தமிழை சொல்லக்கூடாதா? இந்த தமிழகம் தமிழ்நாடு இப்படி ஒரு பெரிய அரசியல் சிக்கலே ஒரு காலகட்டத்தில் உருவாச்சு இல்லையா? அப்படி இருக்கும்போது கூட நீங்கள் எதுவும் சொல்லலை இப்போ? ஆமாம், கரெக்டு தான். மெட்ராஸ்லேருந்து சென்னைன்னு மாற்றும் போது அரசியல் சிக்கலாக வந்துச்சு, ஒன்றும் வரலையே. மாற்றும் போது யார் சிக்கலாக பண்ணாங்க? ஒன்றும் சிக்கலும் வரல, சிக்கலும் பண்ணலை. என்ன இப்படி கேட்டீங்க? இத்தனை வருஷம் ஏங்க சொல்லலை? இப்போ மட்டும் இன்னும் புதுசாக சொல்கிறீங்க? இத்தனை வருஷம் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் வந்து இதை வெளியே போனால் தமிழ்நாடு ஒரு கெத்தில் இருக்குது தமிழ்நாட்டுன்னு சொல்கிறதில்ல. ஆனால் வந்துட்டு மாய வாழ்க்கை தான் வரணும். நமக்கு மாய வாழ்க்கை வேண்டாம். ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான என் நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு மகாதன் சேகர் ராஜா ஐயா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கம். வணக்கம்மா. பொதுவாகவே வந்துட்டு ஒரு இடங்களுடைய பெயர்கள் வந்து வேற வேற பெயர்களில் வரலாற்று காலங்கள்ல இருந்தும் அதுக்கப்புறம் இப்போ நம்ம நடைமுறையில் பயன்படுத்துறது வரைக்குமே வந்து மாறி இருக்கு. குறிப்பாக நம்ம சொல்லப்போனால் நம்ம இருந்துட்டு இருக்கிற இந்த மெட்ராஸாக இருந்து இப்போ சென்னையாக இருக்கு. மட்ராஸ் அப்படின்ற அந்த பேரில் இருக்கும்போது இந்த இடம் அவ்வளவு செழிப்பாக இருந்ததா, சென்னை அப்படின்ற பேரோட இருக்கும்போது அதை விட செழிப்பாக இருக்கா? இதை பற்றி சொல்லுங்க ஐயா. மெட்ராஸ் அப்படின்னு இருக்கும்போது நம்மளுடைய மெட்ராஸ் எப்படி இருந்துச்சு, சென்னைன்னு மாறிடுச்சு. நம்ம சென்னை எப்படி இருந்துச்சு? 30 வருஷம் கரெக்டாக 27 ஜூலை 1996 வந்துட்டு மெட்ராஸ்லேருந்து சென்னையாக மாற்றப்பட்டுவிட்டோன்னு. அப்போ மெட்ராஸ் இருக்கும்போது நல்லா ஓஹோ ஆகான்னு இருந்துச்சா அப்படின்னாக்கா, ஆஹா ஓஹோ இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறத விட கண்டிப்பாக மக்கள் வந்து ஒரு டென்ஷன் மிகுந்த மக்கள் அப்போ இல்லை. குறைந்த வருமானம், 30 வருஷத்துக்கு முன்னாடி வருமானம் குறைவு தானே. ஒரு மனுஷன் ஒரு 10,000 ரூபா சம்பாரிச்சா கூட ஒரு 1000 ரூபா மிச்சம் பண்ணாங்க. ஆனால் ஹாப்பியாக இருந்தாங்க. யாருக்கிட்டையும் அந்த குரோதம் இருக்காது, யாருக்கிட்டையும் எந்த விதமான குரோதம் இருக்காது, ஒரு டென்ஷன் இருக்காது, கோபத்தான். யாருக்குன்னா ஒரு மனுஷன் வந்துன்னா யாருன்னா ஒருவருக்கு 2 பேருக்கு இருக்கும், அது இருக்க தானே செய்யாது. அந்த மெட்ராஸில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பணப்புழக்கங்கள் நிறைய இருந்துச்சு மனுஷங்க. அதான் சொன்னேன், பணப்புழக்கம்னாவே அதுதான் அர்த்தம். இதுதான். அப்போ 10,000 ரூபா சம்பளம் நம்ம வாங்கினா கூட 9,000 ரூபா செலவு ஒரு 1000 ரூபாவது நம்ம மிச்சம் பண்ணோம். ஒரு டென்ஷன் இருக்காது, ஒரு ப்ளசண்ட்டாகவே இருந்தோம். அதாவது ஒரு மன அமைதியாகவே இருந்தோம் எல்லாருமே. அது ஒன்றும் மறுக்க முடியாது. மேக்ஸிமம் அனைவரும் மன அமைதியோடு தான் இருந்தோம். யாருக்கிட்டையும் எந்தவித ஒரு குழப்பம், ஒரு மன நிறைவு இல்லை அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் இல்லை. ஒருத்தர் 2 பேர் சொல்லியிருக்கலாம், அது விடுங்க. ஆனால் என்றைக்கு சென்னைன்னு மாறிச்சோம், 1996 ஜூலை, ஜூலை மாதம் தான் 27 மாற்றப்பட்டது. அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 10,000 ரூபா சம்பாதிக்கும் போகும்போது இப்போ அது 50,000 ரூபா மாறிடுச்சு.
அது மறுக்கணும். ஏன்னா 30 வருஷம் போது அதே எப்படிங்க இருக்கும்? இல்லைங்க, நீங்கள் என்னங்க 50,000 சொல்கிறீங்க, இப்போ 2 லட்சம் மாறிடுச்சு, சந்தோஷம் ஐயா, இன்னும் கூட வந்தாலும் சந்தோஷம் தான். ஆனால் அந்த ஃப்ளோட்டிங் பணம் எப்படி அதிகமாக அதுவும் வரத்தான் செய்யும் 30 வருஷம். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு 30 வருஷம் போட்டாக்க இன்னும் எப்படி இருந்திருக்கும்? அப்படி சொல்ல முடியாது. அப்புறம் ஓட்டக்காலனா அப்படி நம்ம அதுக்கு போக முடியும், நம்ம முன்னுக்கு பண்டைய காலத்துக்கு போக முடியும். அப்படி இல்லை. இந்த 30 வருஷத்தில் இந்த சென்னைன்னு மாற்றினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மனிதனும், வீட்டில் இருக்கும் அனைவரும், ஒவ்வொரு மனுஷன் இல்லை, வீட்டில் இருக்கிற அனைவரும், ஒவ்வொரு வீடும், சென்னை வாழ் மக்கள் அனைவரும் ஒரு டென்ஷனோடு தான் இருக்கிறார்கள். ஒரு பரபரப்பு அவர்களோடு தொற்றி கொண்டு விட்டன. பீக் ஹவர்ஸ்னு ஒன்று சொல்லிப்பாங்க. என்ன பீக் ஹவர்ஸு? மொத்த டைமும் பீக் ஹவர்ஸு தான். ஞாயிற்றுக்கிழமை கூட அப்படிதான் இருக்கு டிராஃபிக்ல. பீக் ஹவர்ஸு காலம்பரம் வந்துங்க, ஒரு 9லேருந்து 10ங்க பீக் ஹவர்ஸுங்க, 8லேருந்து 10ங்க பீக் ஹவர்ஸுங்க, சாயந்தரம் 4லேருந்து 6, 12 மணிக்கு போனாலும் பீக் ஹவர்ஸு தான், 2 மணிக்கு போனாலும் பீக் ஹவர்ஸு தான், எல்லா ஹவர்ஸும் பீக் ஹவர்ஸு தான். எல்லா டைமும் டென்ஷன் மிகுந்தது தான். மனிதனுக்குள்ளே வந்துட்டு ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டு எந்த நிமிடமும். அப்போது அது என்னன்னாக்கா டென்ஷனோட ஒரு இரிட்டேஷன், ஒரு எரிச்சல் வந்துடுது. இதெல்லாம் இருந்ததுக்கப்புறம் நான் ரொம்ப சாந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மனிதன் கூட சொல்லலை. இது மனிதர்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குதா அப்படி என்றால் என்னிடம் கேட்டால், நான் சொன்னதுக்கப்புறம் நான் சொல்லனாலும் எல்லோரும் ஆமாம் தான் சொல்ல போகிறீங்க. தலைவர்களிடமும் அப்படி தான் இருக்கிறது. எந்த தலைவர்கள், பொதுவாழ் தலைவர்கள் இருக்கிறவங்க யாருன்னாலும் ஒருவராது அதெல்லாம் நான் ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படி ஒருத்தர் சொல்லுங்கள், கிடையாது. அப்போ சென்னை மாற்றினது தவறுன்னு சொல்கிறீங்களா? இல்லை, சென்னை மாற்றினது நான் தவறுன்னு சொல்கிறது அப்படி ஓரமாக இருக்கட்டும். இப்படி இருக்கிறோமா இல்லையாங்கிறது தான் கேள்வி. நாம் இப்போ இந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறோமா இல்லையா? சரிங்க, ஏங்க அப்படி சொல்கிறீங்க? மெட்ராஸ்ன்னு என்ன கேட்டால், மெட்ராஸ் இருக்கும்போது 15ஆம் நம்பரில் இருந்தது. அந்த 15னா 1, 5, 6 6ன்னு இருக்கும்போது ஸோ நிச்சயமாக 6ஆம் நம்பர் வந்துட்டு மன மகிழ்ச்சி கொடுக்குற நம்பரு. சந்தோஷமாக தான் இருந்தோம். குறைவான வருமானம் வந்தாலும் நிறைவாக இருந்தோம். அப்போ 10,000 சம்பாரிச்சா கூட 1000 மாதம் மிச்சம் இருந்தது. இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. பெண்கள் கண்டிப்பாக வீட்டில், கிராமத்தில் சொல்லுவாங்க சிறுவாடுன்னுவாங்க, சின்ன சின்னதாக சேர்த்து வச்சாங்க. இன்றைக்கி எந்த பெண்களாவது வீட்டில் வந்துட்டு சேமிப்புன்னு யாருன்னா வச்சுருக்காங்களா? சொல்லுங்கள். ஒரு நபர் கூட கிடையாது. என்னங்க அப்போ 10,000க்கு இப்போ நீங்கள் 50,000, 70,000, 1 லட்சம்லாம் சம்பாதிக்கிற, 2 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறோம். அப்போ கூட கிடையாது. அப்போது பணமும் அதிகமாக இருக்குது, செலவும் வந்து ஹெவி, அதோட டபுளாக இருக்குது. அப்போ மிச்சங்கிறது அவுட் ஆகி போயிடுச்சு, சேவிங்ஸுங்கிறது டோட்டலாக அவுட் ஆயிடுச்சு. மனுஷங்கிட்ட மன நிம்மதி இருக்கா? அது போயிடுச்சு. எங்கெங்கே இருக்குது? எதனா ஒரு கடையில் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் அங்கேயாவது வாங்கிக்கிறோம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துடுச்சு. கிலோ என்னன்னு கேட்குற அளவுக்கு வந்துச்சு. டென்ஷன் ஒன்று தான் மிச்சம். அதனால் இது என்ன ஒன்று கேட்டிங்கனாக்கா தூக்கமின்மை தான் இருக்கும். இல்லை, நான் சொல்கிறேன், இப்போ நீங்கள் சொல்கிறது அப்படின்னா அப்போ 25 சென்னைன்னு 7ன்னு வந்துருச்சு, 25 7ன்னு வந்ததுனால அப்படி வந்துருச்சான்னா வெறும் நம்பர் மட்டும் இல்லை, அந்த சவுண்டு ஒலியும் கூட கரெக்டாக வரல. இப்படி தான் இருக்கும். இந்த பேர் இருக்கிற வரைக்கும் மக்கள் இப்படி தான் இருப்பாங்க. அப்போ திருச்சி நல்லா இருக்காங்களா? அப்போ மதுரை நல்லா இருக்கு, இப்படிலாம் கேட்கலாம் தானே? எங்கள் அங்கேயும் பீக் ஹவர்ஸ் இல்லையே. கண்டிப்பாக வேணால் செக் பண்ணி வேணால் பாருங்கள். திருச்சியில் இருக்கிறவங்க நீங்கள் சென்னைக்கு வாங்க, ஒரு வாரம் 10 நாள் எங்களை மாதிரி இருந்து பாருங்கள். இங்கேயே நாங்கள் இங்கே இருக்க போகிறோம், நீங்கள் இங்கே வந்து இருந்து பாருங்கள், எங்களை மாதிரி நீங்கள் இருப்பீங்க. ஆமாம், மதுரையில் இருக்கிறவங்க கூட சென்னை வரமாட்டேன்னு சொல்லுவாங்க. இல்லைங்க, வரட்டுங்க. நான் சொல்ல வர்றது மதுரையில் இருக்கிறவங்க சென்னைக்கு வரட்டுங்க. ஒரு வாரம் 10 நாள் இருங்க, எங்களோட இருங்க. இருந்து போகும்போது எப்படி போகிறீங்க? அப்பா சென்னை விட்டு 10 நாளாக இருந்தேன் நான் பட்ட பாடும்பாங்க. காரணம் சென்னை. ஏங்க உங்கள் மதுரையில் மட்டும் இன்னும் கூட்டம் இல்லாமல் இருக்குது? எந்த இடத்துல ரஷ் இல்லையா? சென்னையில் என்ன ரஷ் இருக்கோ அதே ரஷ் தான் அங்கேயும் இருக்குது, அதே பாப்புலேஷன் தான் அங்கேயும் இருக்குது, அதே வியாபாரம் பிஸ்னஸ் எல்லாம் நடமாட்டம் அதே தான் இருக்குது. ஆனால் டென்ஷன் இல்லைங்க. அதை தான் நான் சொல்ல வந்தது. ஒரு இரிட்டேஷன் கிடையாது, ஒரு மன அழுத்தம் யாருக்கும் கிடையாது. ஹாப்பியாக இன்னும் செக் பண்ணி பாருங்கள். அப்போது இந்த சென்னை அப்படிங்கும்போது 25 நம்பர் இருந்தால் எல்லாத்துக்கும் அப்படி இருக்குமானாக்கா 25 நம்பர் இருந்தவனா இருந்துட்டு போகுது அப்படி கூட. ஆனால் இவ்வளோ அழுத்தத்தோடு இருக்க மாட்டாங்க. இப்போ பொதுவாகவே வந்து ஒரு மழை காலமாக இருந்தால் வெள்ளப்பெருக்கு வரப்போகுது, கடல் இருக்க போகுது, சென்னை முங்க போகுது அப்படின்னு சொல்லி செய்திகள் வருது. இப்போ ரொம்பவே வெயில் அடிக்கிற காலம், ரொம்ப வெப்ப காலமாக இருந்தால் வெப்ப வலயத்துக்குள்ளே சென்னை வரப்போகுது, சென்னையில் வந்து 25% இருந்த மரங்கள் இப்போ 10% தான் இருக்குது, கட்டட காடாயிடுச்சு அப்படின்னு சொல்லி வெப்பமானாலும் சரி மழையானாலும் சரி சென்னை பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிற செய்திகளை நம்ம பார்க்குறோம். இதுக்கும் இந்த பேருக்கும் உங்களுடைய ஃபார்மட் நியூமராலஜியில் ஏதாவது ஒரு விடை சொல்ல முடியும்? இல்லை, நான் கடந்த 18-19 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதியிருக்கேன். நான் ஃபார்மட் நியூமராலஜின்னு ஒரு புத்தகம் எழுதிட்டு வரேன். 25 வருஷமாக எழுதிட்டு வரேன். இன்றைக்கி வரைக்கும் எழுதிட்டு இருக்கிறேன். அது அப்பவுமே எழுதிட்டேன். சென்னை வந்துட்டு கடல் தண்ணி உள்ளே வரும்னு சொல்லிட்டேன். அது வந்து ஏன் அப்படின்னாக்கா அது ஒரு ஏன்னா உலக அளவில் பார்த்திங்கனாக்கா அந்த தண்ணி சூழ்ந்தது வந்துன்னு பார்த்திங்கனாக்கா 3 ஒரு பகுதி தான் இருக்கணும். ஆனால் 4 ஒரு பகுதியை நாம் ஆக்கிட்டோம். நம்மள மெட்ராஸை சொல்லலை, உலகம் ஃபுல்லாக. அது திருப்பி வந்துட்டு 3 ஒரு பகுதியாக, ஏன்னா இயற்கை வந்து எப்போயுமே அதை வந்து அதுக்கு தானாக எப்போ வேணுமோ அது எடுத்துக்கும். அது வச்சுக்கிட்டு இருந்தது, நாம் எடுத்துக்கிட்டோம். 3 ஒரு பகுதி தண்ணி இருக்க வேண்டியது 4 ஒரு பகுதியாக மாறிடுச்சு. அப்போ தண்ணி குறைஞ்சி போயிடுச்சு. மீதியில் நாம் ஆக்கிரமிச்சிட்டோம்னு அர்த்தம் உலகம் ஃபுல்லாக. திருப்பி ஒரு நாள் வந்துட்டு அது உள்ளே வரப்போகுது. அப்படின்னாக்கா
கடல் சார்ந்த எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த தண்ணி உள்ளே வந்துடும். அது வந்து எப்படி வரும்னாக்கா குறைஞ்சது ஒரு 10 கிலோமீட்டர்லேருந்து 25 கிலோமீட்டர் வரைக்கும் உள்ளே வந்துடும். அது வந்து உலகம் ஃபுல்லாக இருக்கும். அப்படின்னு பார்த்தாக்கா உலகம் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்திங்கனாக்கா தீவுகள் எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தீவுக்குள்ளெல்லாம் கடல் உள்ளே வந்துடும், மட்டமாயிரும். அப்போ திருப்பி பழையபடி 3 ஒரு பகுதி தண்ணி மாதிரி சூழ்நிலை வந்துடும். அதனுடைய நம்ம சொல்கிற காலங்கள் நான் அப்போ சொன்னேன். அப்போ சொல்லும்போது அது வந்து நடக்க போகிறது இன்னொரு 28 வருஷம் கழிச்சு நடக்கும்ட்டு 10 வருஷம் முன்னாடி சொன்னேன். அப்போ இன்னொரு பேலன்ஸ் 10-11 வருஷத்தில் இது நடக்கும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நான் சொல்லும் போது அப்போ எல்லோரும் வந்துட்டு இன்னும் புதுசாக இப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அதுக்கப்புறம் ஆராய்ச்சிலாம் பண்ணி சயின்டிஃபிக்காக எல்லாம் சொல்லிட்டு இப்போ நிறைய சயின்ஸ் ரீதியாகவே சயின்டிஃபிக்காகவே நிறைய டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சயின்டிஸ்ட் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பல புத்தகங்கள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் நடக்குமானாக்கா எனக்கு என்னக்கா நடக்குங்கிறது தான். நீங்கள் நம்ம பேரை மாற்றினா நடக்காது. பேரை மாற்றினா நடக்காது. என்னங்க பேரை மாற்றணும்? இந்த வரேன், அடுத்த கட்டத்துக்கு வரப்போகிறேன். எப்படி நான் முடிக்கல. நான் வெறும் சென்னையோடு முடிக்கல. நாம் இருக்கிறது தமிழ்நாடு சேர்த்துக்கு தான் வரேன் நான். இப்போ ஆமாம், தமிழ்நாடு எப்படி எழுதுறோம்? TAMILNADU அப்படின்னு பார்த்தாக்கா அது மொத்தம் போட்டு பார்த்தீங்கன்னாக்கா 29 நம்பர் வரும். 29 நம்பர் வருது. 29ஆம் நம்பரில் இருக்கிறதுனால என்ன பெரிய எந்த இருந்துட்டு போகுதுங்க? இல்லைங்க, 29 நம்பர் ஒரு மாயை நம்பர். அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் இருக்க நம்பரில் வந்து மாயினாக்கா தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அனைவரும் ஒரு மாய வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்னங்க மாயினா என்னதுங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே இருக்குங்க, ஆனால் எதுவுமே இல்லைங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருமே கிடைச்சிருச்சிங்க, ஆனால் எதுவுமே கிடைக்கலைங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாமே நடந்துருச்சுங்க, எதுவுமே நடக்கலைங்க. தமிழ்நாடு மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க, ஆனால் மகிழ்ச்சியாகவே இல்லைங்க. இல்லைங்க, கேள்வி நானே கேட்டுட்டு பதில் நானே சொல்லிட்டேன். இது குழப்பல. இருக்கிறோன்னு எல்லாரும் மற்றவங்க இருக்குங்கிறது மற்றவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்லைங்கிறது இங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, இப்போ நான் இருக்கிறேன், உங்களை கேட்குறேன், இங்கே இதை விட்டுட்டு வெளியே வந்து எப்படி இருக்கீங்கம்மா? ஏதோ இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போகிறோம் இல்லையா? அப்படி தான் இப்படி தான் எல்லோரும் சொல்கிறோன்னு நான் சொல்ல வந்தேன். இல்லைங்க, ஒருத்தர் 10 கார் வச்சுருக்காருங்க, நான் அவரை போய் கேட்க போகிறேங்க. போய் கேளுங்க, என்ன சொல்கிறாரு? எப்பா ஏதோ போயிட்டுருக்கு விடுப்பா, அப்படி தான் சொல்ல முடியும். ரொம்ப சந்தோஷமாக ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த 29ஆம் நம்பர் வந்து மாயை நம்பர். மாயை நம்பர் நமக்கு தேவையில்லை. சரிங்க, மாயை நம்பர் மாற்றிடலாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. இப்போது அதே நேரத்தில் ஒரு பேரில் முடியும் போது நமக்கு தமிழ்நாடு TAMILNADUன்னு முடியுது. யூ முடியக்கூடாதுங்க. யூ முடிஞ்சதுன்னா வேக்கும்னு அர்த்தம். வேக்கும்னா வெற்றுன்னு அர்த்தம். அப்போ நம்ம வெற்று வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோமா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க? ஆமாங்க, இதை தாங்க நானும் சொல்லிட்டு இருக்கிறேன். நமக்கு வெற்றி வாழ்க்கை தாங்க வேணும், வெற்று வாழ்க்கை தாங்க வாழ்கிறோம். நீங்கள் எல்லார் வீட்லேயும் எல்லாரையும் நான் சொல்ல வந்து தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் பற்றியே சொல்லலை, நம்ம வாழ்கிற இடத்த பற்றி தான் சொல்கிறேன். எல்லாரும் கமிட்மெண்ட், நாங்கள் உலகம் ஃபுல்லாக கமிட்மெண்ட்டு தாங்க இருப்பாங்க. அது விடுங்க, தமிழ்நாட்டை பேசும்போது நான் இங்கே வரேன். இங்கே எல்லாமே நமக்கு வந்துட்டு அப்படி தான் இருக்குது. யூவில் பேரே முடியக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்ல வந்தால், சென்னையை வந்து மெட்ராஸ், அதுக்காக திருப்பி பழையபடி மெட்ராஸ் வைங்கன்னு சொல்லாமல் அது நல்லா இருக்காது. அதுக்கு பேர் மாற்றத்துக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன். தமிழ்நாடு, அதுக்கு ஒரு பேர் வச்சு எதை வச்சா சரியாக வரும்? தமிழ்நாடை தமிழகன் வைங்க, 27 நம்பர் வரும். செல்வ செழிப்போடு வந்துடும். யாருக்கிட்டும் பணம் பற்றாக்குறைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. யார் வீட்டில் பிரச்சனைன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க. ஃபோன் எடுக்கிறோம், நல்லா இருக்கிறேங்க. ஆனால் இப்போ நல்லா இருக்கிறோன்னு சொல்கிறது வார்த்தையில் தான் சொல்கிறோம். ஃபோன் எடுக்கிறதுக்கு ஒரு சம்பிரதாயக்காக சொல்கிறோம். எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கிறேங்க. எங்கேயா நல்லா இருக்கிற அப்படின்னு யாரும் சொல்லலை, அவர் சொல்லிக்கிறார் ஃபோன் வச்சு. எங்கே நல்லா இருக்கிறேன்? சும்மா சொல்லிக்கிட்டேன்னு தான் சொல்கிறோம். இதுதான் உண்மை, இதுதான் எல்லோரும் சொல்கிறோம். ஆனால் அந்த பேரை மாற்றுங்க, எல்லாருமே நிஜமாகவே நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு உண்மையாகவே சொல்லுவோம். ஆனால் உண்மையாகவே இருப்போம். அப்போ சென்னை என்ன பண்ணுறது? தமிழ் TAMIL தமிழ் பக்கத்தில் எல் தமிழா 19 வந்துடும். THAMILA தமிழா. ஆமாங்க, தெலுங்குல உள்ளவங்க தெலுங்கானான்னு சொல்கிறாங்கல்ல, அவங்க அதெல்லாம் சொல்ல, நம்ம சொல்லக்கூடாதா? தமிழை சொல்லக்கூடாதா? சொல்லுங்கள். தமிழா ஏன் சொல்லக்கூடாதா? சொல்லுங்கள். 19 நமக்கு நம்பர் தேவை, உச்சரிப்பு வேணும், ஒலியும் வேணும், சவுண்டு வேணும். தமிழா அது 19, தமிழகம் 27 வேறு லெவலில் இருக்கும். ஆனால் சில கட்சி எதுவும் முயற்சி பண்ணுறாங்க தமிழகம் ஆக்கணுன்ட்டு. அவங்க கேட்குறது கரெக்டு, அவங்க பேசுறது நியாயம். வேணா கூட சில பேர் கேட்டிருக்கலாம், ஏன் சார் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, இத்தனை வருஷம் எங்கே பண்ணி இருந்தீங்க? ஏன்னா இந்த தமிழகம் தமிழ்நாடு இப்படி ஒரு பெரிய அரசியல் சிக்கலே ஒரு காலகட்டத்தில் உருவாச்சு இல்லையா? அப்படி இருக்கும்போது கூட நீங்கள் எதுவும் சொல்லலை. இப்போ ஆமாம், கரெக்டு தான். மெட்ராஸ்லேருந்து சென்னைன்னு மாற்றும் போது அரசியல் சிக்கலாக வந்துச்சு, ஒன்றும் வரலையே. மாற்றும் போது யார் சிக்கலாக பண்ணாங்க? ஒன்றும் சிக்கலும் வரல, சிக்கலும் பண்ணலை. என்ன இப்படி கேட்டீங்க? இத்தனை வருஷம் ஏங்க சொல்லலை? இப்போ மட்டும் இன்னும் புதுசாக சொல்கிறீங்க. இத்தனை வருஷம் இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கம் வந்து இதை நம்புவாங்களோ இல்லையோ, இந்த மாதிரி எண்கணித தன்னிமிராலச்சு. ஆனால் அதுதான் உண்மைங்கிறது. பர்சனலாக நம்பிக்கலாம், அரசாங்க ரீதியாக எப்படி நம்புறது? நம்ப மாட்டாங்க. இந்த அரசாங்கம் கண்டிப்பாக இதை நம்புது, அப்போ இவங்க செய்வாங்க. இப்போ சொன்னால் தான் சரியாக வரும், நான் தைரியமாக சொல்கிறேன்.
இல்லை இப்போ சொல்கிறது சும்மா நம்ம ஒரு பொதுவாக சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியாக சொல்லிட்டு போகல, அது நீங்கள் அனலைசேஷன் பண்ணி பார்த்துட்டு தான் பார்க்க வரோம். ஆமாம், எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. என்னைக்கு சென்னைக்கு மாறுதோ அன்னையில் தான் நம்ம டென்ஷன் பரபரப்போடு இருக்கிறோம். அதுக்கு முன்னாடிலாம் அப்படிலாம் சென்னையில் யாரும் பரபரப்பாக இல்லை. பிஸியாக இருக்கிறது வேறு, பரபரப்பாக இருந்தது வேறு. பிஸியாக இருந்தோம், இப்பவும் பிஸியாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லைங்க. ஆனால் டென்ஷனோட ஒரே பரபரப்பு மட்டும் வேண்டாங்க. அதில் பரபரப்பில் எதில் நம்ம ஃபுல்லாக கான்சியஸே போயிடும். நம்மளுடைய இதுவே நம்ம எதுவுமே நிதானமாக செய்ய முடியாது. நிதானத்தோடு இருக்கணும். எங்கே இருக்க விடுது காரணம், யாரும் காரணம் இல்லை, பேரை பார்த்துக்க சரியாக போயிடும். அதெல்லாம் உண்மைதான். அது எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஊட்டி கொடைக்கானல்னு இருக்குது. உலக அளவில் உண்மையிலே இப்போ சார் நம்ம தமிழ்நாட்டிலே உண்மையிலே பார்த்திங்கன்னா உலக அளவில் ஊட்டி தான் எல்லாத்துக்கும் டக்குன்னு தெரியும். நாமளும் இப்போ எங்கே போயிட்டு வரீங்க? ஊட்டிக்கு போயிட்டு வந்தேன். கொடைக்கானல் ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? சவுண்டே வரல. அது ஒரு நம்பரும் ஒரு பேருக்கு சவுண்டு இருக்கணும், ஒலியும் எல்லாமே வேணும். ஊட்டியில் ஊட்டியை விட உண்மையிலே ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிறது ஊட்டி கிடையாது, உண்மையிலே கொடைக்கானல் தான். போயிட்டு 2 இடத்துக்கு போயிட்டு வந்ததான் சொல்லுவாங்க. சவுண்ட்னா எதை சொல்றீங்க? இந்த கோடை கானல் கோடை இல்லை, கோடை கொடைக்கானல் அப்படி கோடை. இந்த டைன்னு வந்தால் என்ன அர்த்தம்? அதனால தான் அதிகமாக அங்கே சூசைட் அட்டன் ஆகுது. அங்கே தான் அட்டம் அதிகமாக அங்கே தான் இருக்கும். கூட கானல் அப்படி தானேங்கய்யா, கானல்னா ஒன்றும் இல்லை அப்படின்னு. ஒன்றும் இல்லை, அதே தான். அப்போது ஊட்டிக்கு பாருங்கள், ஊட்டியில் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தது எங்கன்னா வரலாறு ஏதாவது நம்ம பேப்பர்லையாவது படிக்கிறோமா, டிவிலையாவது பார்க்குறோமா, கேள்வியாவது படுறோமா? வாட்ஸ்அப்பில் கூட வர்றது இல்லை. வாட்ஸ்அப் தான் எல்லாமே வருது. ஆனால் கொடைக்கானலில் வரும், வந்துக்கிட்டு இருக்குது, நடந்துக்கிட்டும் இருக்குது. அதுக்கு முதல்ல பேர் மாற்றிட்டா ஊட்டியை ஓவர்டேக் பண்ணிடும். ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸான இடம் ஊட்டியோட கொடைக்கானல் தான். ஆனால் அங்கே வளர்ச்சி இது அதையும் கம்பேர் பண்ண வளரவே இல்லை. கொடைக்கானல் மக்கள் இருக்காங்க, அவ்வளோதான். ஊட்டி வேறு லெவலு. ஊட்டிலாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஊட்டினா எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா இப்பவும் வெள்ளைக்காரன் போயிட்டா கூட, வெள்ளைக்கார ஸ்கூல் இப்பவுமே இருக்குது, வெறும் வெள்ளைக்காரன் தான் படிப்பான். நம்ம கூட போய் படிக்க முடியாது, அப்படி ஸ்கூல்னு நடத்துகிறான். ஊட்டியில் இருக்குது, நிறைய விஷயம் ஊட்டியில் இருக்குது. அப்போது ஊட்டி அந்த சவுண்டு ஒலியும் அப்வேல போகுது. இது டவுன்ஃபாலில் இருக்குது, மீனிங்லெஸ்ஸாகவும் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி டையின்னு வருது, காணல்னு வருது. காணல்னா என்னன்னு தெரியும். ஸோ அதனால் பேரும் வேலை செய்யணும், சவுண்டும் வேலை செய்யணும். சென்னைக்கு தமிழ்நாடுக்கு தமிழகம். ஸோ கண்டிப்பாக இதில் நம்பிக்கை எல்லாத்துக்கும் இருக்கணும், இருக்க வேண்டும். பொதுமக்களாகிய நாமளே இது பார்க்குறோம். ஆமாம், இது ஏற்றுக்கிற போல தான் இருக்குல்ல. மெட்ராஸில் இருக்கும்போது நம்ம உண்மையிலே நல்லா தான் இருந்து, இப்படி பரபரப்பாக இல்லையே, டென்ஷனும் இல்லையே. என்றைக்கு சென்னை வந்ததுலேருந்து அன்னிலேருந்து சொன்ன மாதிரி டென்ஷனாக தான் இருக்கிறோம், ஒரே பரபரப்பு. பணம் விஷயத்துலேயும் சரி, அந்த அளவுக்கு ஃப்ளோட்டு பெருசாலாம் இல்லைங்க. மெட்ராஸ் இருக்கிற போதெல்லாம் சென்னையில் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்போ இருந்துச்சுங்க, சேவிங்ஸ் இருந்துச்சு. இப்போ சேவிங்ஸ் கூட கிடையாது. அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ஆமாம் ஏற்றுக்கிற போல தான் இருக்குது. தமிழ்நாடுக்கும் அப்படி தான். வெளியே போனால் தமிழ்நாடு நம்ம ஒரு கெத்தில் இருக்குது தமிழ்நாடுன்னு சொல்கிறதில்ல. ஆனால் மாய வாழ்க்கை தான் வர்றோம். நமக்கு மாய வாழ்க்கை வேண்டாம், ஒரிஜினல் வாழ்க்கை வேணும், உண்மை வாழ்க்கை வேணும். நம்பரை மாற்றுங்க, பேரை மாற்றுங்க, எல்லாமே நல்லா நடக்கும். நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியத்துக்கு உண்டான வழிமுறை சொல்லியிருக்கேன். பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போம். நிச்சயமாங்க ஐயா, அது பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆச்சரியமாக இருந்துச்சு. உள்ள நிறைய விஷயங்கள் யோசிக்கக்கூடிய மாதிரியும் இருந்தது. அதாவது இடம் பொருள் ஏவல் அறிந்து எந்த நேரத்தில் எதை சொல்லணுமோ அப்படின்னு சொல்லி அந்த தருணத்தில் சொல்லியிருக்கீங்க. நேரத்துக்கும் நேர்காணலுக்கும் உங்களுக்கும் நன்றி. வணக்கம்மா. கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். கொடியோனே முருகா நீயும் வர வேணும், எம்மை தேடி வர வேணும், முருகா வரம் தர வேணும். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும். டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா, தி பெர்ஃபெக்ட் ரவா. சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.